கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலை தலைவனாகிய யவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு எதிர்மறையான காரியங்கள் அந்த தலைவனுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தது. ஒரு மிகப்பெரிய அற்புதம் தேவையாயிருந்தது. கண்ணீரோடு கலக்கத்தோடு தவித்து கொண்டிருந்தான். சில தாமதங்களும் அந்த நேரத்தில் ஏற்பட்டதை நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி கடந்து வந்தது, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தாமதத்தை குறித்தும் பயப்படாதே, நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் நான் மாறுவதில்லை, நிச்சயமாய் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.